முதலமைச்சர் ஸ்டாலின் விழா மலரை தற்போது வெளியிடும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. பழனியில் கடந்த ஆண்டு முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது. அது தொடர்பான விழா மலர் வெளியிடும் நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழாவிற்கான மலர் வெளியீடு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் விழா மலரை வெளியிட்டிருக்கிறார். பழனியில் கடந்த ஆண்டு முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்ற நிலையில் தற்போது அந்த விழா மலரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழாவிற்கான மலர் தற்போது வெளியிடப்பட்டது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், முழு விவரம். தமிழ் கடவுள் முருகனின் பெருமையை விளக்கும் வகையில இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற மாநாடு ஆகஸ்ட் மாதம் பழனியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு ஆதீனங்கள், உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள், முருகனின் பெருமையை கூறும் ஏராளமானோர் இந்த மாநாட்டில் கலந்தாங்க. கிட்டத்தட்ட 2 முதல் 3 நாட்கள் நடந்த இந்த மாநாட்டில் ஏராளமான முருகனின் பெருமையை விளக்கும் நூல்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகள் நடைபெற்றது. அதாவது முருகனின் பெருமையை உலகம் முழுவதும் மேலும் பரவலாக கொண்டு செல்லும் விதமாக இந்த மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடந்தது. அந்த மாநாட்டின் முக்கிய நிகழ்வுகள், முக்கிய சிறப்பம்சங்கள் உள்ளிட்டவை புகைப்பட தொகுப்பாக தற்பொழுது அனைத்துலக முத்தமிழ் மாநாடின் மலராக முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்து சமய அறநிலையத்துறை சேகர் பாபு மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். முத்தமிழ் முருகன் மாநாடு மலர் வெளியிடும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது நலத்திட்ட பணிகளை உரியவர்களுக்கு அளிக்கும் நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை கேட்டு பெறலாம் நமது செய்தியாளர் ஹரிஹரனிடம். ஹரிஹரன், தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சி தொடர்பான விவரம். இந்த அரிய வகை முகச்சிதைவு நோயால கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக வலைத்தளத்துல ஒரு திரும்பி ஒரு பதிவை பதிவிட்டிருந்தாரு. தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முகச்சிதைவு நோய் காரணமாக பள்ளிகள்ல மற்ற மாணவர்களோடு சேர்ந்து பழக முடியாத ஒரு சூழல் இருந்தது என்ற ஒரு வீடியோவை சமூக வலைத்தளத்தில் அந்த சிறுமி தானியா வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோவை சமூக வலைத்தளம் வாயிலாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு முதலமைச்சர் உடனடியாக அந்த சிறுமிக்கு சிகிச்சை மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தார். பல கட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகாக கொஞ்சமாக அந்த சிறுமிக்கு வழக்கத்திற்கு ஏற்பட்டது போன்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல தான் அந்த சிறுமிக்கு தொடர்ச்சியாக பலகட்ட அறுவை சிகிச்சைகள் முடிந்து தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரை சந்தித்து வருகின்றார். பல்வேறு கேலிகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளான சிறுமி தற்பொழுது கொஞ்சமாக நலம் திரும்பி முதலமைச்சரை சந்தித்து வருகின்றார். முதலமைச்சரை சந்தித்து அந்த சிறுமியின் உடல் நலம் குறித்தும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.